பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தெய்வ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தெய்வ வார்த்தை, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். ஆதியாகமம் புஸ்தகம் 1:26 அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதனை கர்த்தர் படைத்த போது இந்த பூமியை ஆளும்படியாக தான் படைத்தார். தேவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமியை ஆளவும் பராமரிக்கவும் மனிதன் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டான். மனிதனுக்கு தீங்கு செய்வதற்கு அவ்வுலகில் எவரும் இல்லை. எல்லா மிருகங்கள், பறவைகள், நிலம், நீர், காற்று, நெருப்பு என அத்தனையும் மனிதனுடைய ஆளுகைக்குட்பட்டு அவனுக்கு நன்மையை செய்தன. ஆனால் பாவத்தால் அந்த மனிதன் அந்த பாவத்தால் அந்த மகத்தான ஆளுகையை மனிதன் இழந்து போனான். அப்படி என்னதான் பொருளாத பாவம் செய்திருப்பான்னு யோசிக்கிறீங்களா? தேவ பிள்ளை, அவன் என்ன பாவம் செய்தான் தெரியுமா? தன்னை ஆள தெரியாத பாவம் தான். என்னது அந்த பாவம்? தன்னை ஆள தெரியாத பாவம் தான். ஆமா, ஹல்லேலூயா. அந்த பாவம் தேவ பிள்ளைகளே, தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டார்கள். அதுக்கு விளைவு என்னாச்சு? அதனால என்ன பிரச்சனை வந்தது? அந்த ஆளுகை அவர்களை விட்டு கைமீறி போயிடுச்சு. தேவ பிள்ளை, தன் உணர்ச்சி என்னன்னா, தனக்கு உணர்ச்சி, ஆசை, இச்சைகளை ஆள தெரியாமல் அலைபாய்கின்ற எத்தனை மனிதர்கள், எத்தனை மனுஷிகள் ஹல்லேலூயா இந்த உலகை ஆள முடியாம போறாங்க. காரணம் இதுதான். எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்கிறது, எனக்கு யாராவது ஜெபிங்க, உதவி செய்யுங்க என்று புலம்பிக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளை, உங்கள் சூழ்நிலையை ஆளும் சக்தியை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வைத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் உங்களை ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலை 5 மணிக்கு எழும்பி உங்களால் ஜெபிக்க முடியவில்லை, ஹல்லேலூயா, ஒழுங்காக வேதத்தை வாசித்து தியானிக்க முடியவில்லை, இச்சைகளுக்கு விலகி ஓட முடியவில்லை, செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து எழும்ப முடியவில்லை, கோபம், எரிச்சல் போன்ற உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களையே உங்களுக்கு ஆள தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு பேரும் இந்த உலகத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்காரு? இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் ஆளதான் கொடுத்திருக்காரு தேவ பிள்ளையே. ஆனால் உங்களை நீங்கள் ஆள தவறிய காரணத்தால் அடிமைகளாக கூனி குறுகி அவமானப்பட்டு நிந்தை அடைந்து வெட்கப்பட்டு வேதனை அடைந்து தலை குனிந்து மன வேதனையோடு, குழப்பத்தோடு, அழுகையோடு, புரிந்து கொள்ள முடியாத உணர்வுகளோடும் இளம் வயதின் பாவம் தவறுகள் அடிக்கடி கண்முன்பு வந்து போவதாலும் மரண பயத்தின் உந்துதல்கள், தற்கொலை ஆவியின் தொடுதல்கள் திரும்புங்கள். ஹல்லேலூயா. சிந்தனை முழுவதும் சீர்கெட்ட சிந்தனைகளாலும் காணப்படுகிறீர்களா? தேவ பிள்ளை, மனம் திரும்புங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆளுகையை திரும்ப பெறுங்கள். ஹல்லேலூயா. இனி இழந்து போன ஆளுகை திரும்ப பெற ஜெபிப்போமா? ஜெபம். உன்னை ஆண்டால் உலகத்தை ஆளலாம் என்று எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா ஆண்டவரே, இந்த நேரம் என் மதியினத்தினால், என் தவறினால், என் கோபத்தினால், என் புரிந்து கொள்ளாத சுபாவத்தினால், என் எரிச்சலினால், என் அனுபவம் முதிர்ச்சி இல்லாததினால், என் பலவீனத்தினால், என் சந்தேகத்தினால், என் மனதை அடக்காததினால், என் முன் கோபத்தினால், என் கீழ்ப்படியாததினால் என் வேலையை இழந்து விட்டேனே, என் வாழ்க்கையை இழந்து விட்டேனே, என் படிப்பை இழந்து விட்டேனே, என் தாய் தகப்பின் அன்பை இழந்து விட்டேனே, என் நண்பர்களை இழந்து விட்டேனே, என் சொந்த பந்தங்களை இழந்து விட்டேனே, தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேனே, என்னை விசாரிப்பார் இல்லையே, என்னை நேசிப்பவர்கள் இல்லையே, உண்மையான அன்பு எது என்று தெரியாமல் வாழ்ந்து விட்டேனே, என் நல்ல உறவுகளை இழந்து விட்டேனே. ஆண்டவரே, என்னை ஆள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இவர்களை ஆள்வதற்கு, பின்பு உலகத்தை ஆள்வதற்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.